ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபமே ஜெயம், ஜெபமே வல்லமை, ஜெபமே வானத்தை அசைக்கிற அசைவு. ஹல்லேலூயா. வானத்தை திறக்கிற திறவுகோல். ஜெபித்து ஜெயம் வருகிற நல்ல நாளாய் மாறட்டும். ஆண்டவருக்கு நலமையும் உண்டாகட்டும். நான் சின்ன பையனில் பார்த்துருக்கிறேன், நிறைய திருச்சபையில், இன்னைக்கும் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன், எழுதி போட்டுப்பாங்க, இன்று ஜெபித்தீர்களா, இன்று வேதம் வாசித்தீர்களா. என்னோட தகப்பனார் மறைந்து 23 ஆண்டு ஆகிறது. என்னோட தகப்பனார் தங்கியிருந்த அறையில் வெளியில் 2 தூண் இருக்கும். ஒரு தூண் எழுதியிருப்பாங்க, கை போட்டு இன்னைக்கு ஜெபித்தீர்களா, பைபிள் படம் போட்டு இன்னைக்கு வேதம் வாசித்தீர்களா இன்னும் எழுதியிருப்பார்கள். நான் பார்த்திருக்கிறேன். கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம் ஜெபம். தனி ஜெபம், குடும்ப ஜெபம், உபவாச ஜெபம், குழு ஜெபங்கள். ஹல்லேலூயா. ஜெபம் ஒரு நாள் தோற்று போகாது. என்னுடைய குடும்பத்தில் இன்றைக்கு நான் ஒரு திருச்சபை நடத்தி கொண்டு மிஷனரியா இருக்கிற என்னுடைய குடும்ப நபர் வீட்டில் ஒரு பிரதிஷ்டை வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பொழுது ஒரு அண்ணன் சாட்சி பகிர்ந்து கொள்ளும்போது சொன்னார், பல வருடங்களாக நாங்கள் ஜெப குழுக்கள் நடத்தி வருகிறோம். எங்கள் ஜெபக்குழியில் யார் யார் ஜெபித்தார்களோ அநேகர் மிஷனரிகளாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை பதிவு செய்தார்கள். ஜெபம் சாதாரணமானதல்ல. ஒரு வயதானவர், ஒரு சன்னியாசி, ஒரு தேவ மனிதன் ஆற்றோரத்தில் இப்போ வழக்கம் போல ஜெபிப்பார். ஒரு வாலிப தம்பி போய் எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார். திடீர்னு எதிர்பாராமல் அவனை பிடித்து தள்ளி தண்ணிக்குள்ள தலையை அமுக்கிறார். அவன் எழுப்பி கோவப்பட்டான், ஏன் அப்படி செய்தீங்க, ஜெபிக்க கற்றுக்கொண்டாய் அல்லவா. அவன் ஒண்ணுமே தெரியாம முழிச்சான். அப்போ சொன்னார், நான் உன்னை தள்ளி முயற்சித்த போதும் நீ மூச்சு விட்டு கொண்டே இருந்தாய், மூச்சு இல்லைன்னா நீ செத்துருப்ப. ஜெபமா அதுதான்ப்பா, அதனுடைய மூச்சையா இருக்கட்டும். மூச்சு இல்லைன்னா செத்து போவோம் பார்த்தீங்களா, ஜெபனுடைய மூச்சையா இருக்கட்டும். அல்லேலூயா. தேவனோடு பேசுகிறது, தேவனோடு பழகுகிறது, தேவனோடு உலாவுகிறது, அது ஜெபமாக இருக்கட்டும் என்று சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜெபம் வீண் போகாது, உங்கள் கண்ணீர் வீண் போகாது, உங்கள் உபவாசங்கள் வீண் போகாது. ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் வரும். ஹல்லேலூயா. ஜெபம் உடைந்த பாத்திரத்தையும் உடையாத பாத்திரத்தையும் பயன்படுத்தும். தேவனை சார்ந்து கொள்ளுங்க. ஜெபிக்கும் போது நம்மை அறியாமல் தேவனோடு பேசுகிறோம். தானியேலுடைய ஜெபத்துக்கு பதில் வந்தால் உங்கள் ஜெபத்துக்கும் பதில் வரும். ஜெபத்தை விட்டு விடாதுங்க. ஹல்லேலூயா. தேவனோடு பேச பேச அவரை போல மாறிடுவீங்க. அவருடைய அன்பு, அவருடைய தாழ்மை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய கிருபை வரங்களால் கர்த்தர்களை நிரப்புவார். ஆமென். அதிகாலை ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து அதிகாலை ஜெபித்தார், உபவாசித்து ஜெபித்தார். அல்லது ஆசீர்வாதமாய் மாறினது. ஜெப நாட்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, இடைவிடாமல். சில நாள் ஜெபம் பண்ணி சில நாள் ஜெபம் பண்ண அப்படி இல்லை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். உபத்திரமா, பிரச்சனையா, தேவையா, எல்லா ஆசீர்வாதமா, எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவின் சித்தமாயிருக்கிறது. எப்பொழுது ஜெபிப்பதும் எப்பொழுது துதிப்பதும் கிறிஸ்து இயேசுவின் சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:17-18. ஆமென். நல்ல வார்த்தைகளை கேட்டீங்களா? ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. பதில் வரும், கிருபை பெறும். ஹல்லேலூயா. இடைவிட்ட ஜெபங்களை இடைவிடாமல் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இடைவிடாமல் ஜெபிக்கிற நல்ல நாட்களை மாறட்டும். ஜெபமே ஜெயம் என்று முழங்கட்டும். கிருபைதான். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.